அல் குர்ஆன் என்பது இஸ்லாமிய திருவேதம். இந்நூல் உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் அவரின் திருத்தூதர் முகமது நபியால் அருளப்பட்டது. குர்ஆன் ஒரு நாட்டுக்கோ ஒரு காலத்துக்கோ ஒரு இனத்தவர்க்கு மட்டுமோ சொந்தமல்ல, உலகம் முழுமைக்கும் பொது உடைமையான நூல். பைபிளை போல, ஔவையார் பாடலை போல இதுல என்ன இருக்கிறது? ஏக தெய்வம், மனிதரெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், பரோபகாரம் காட்ட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், தாய் தந்தையருக்கு பணிய வேண்டும், பொறுமை, ஒழுக்கம், தானம், தர்மம் கை கொள்ள வேண்டும். இப்படி பல கருத்துக்கள். இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொருள். சரி, இன்றைக்கு இதோடு பாடம் முடியட்டும். நாளைக்கு மற்றவைகளை சொல்றேன். போய் வாங்க. என்ன முனுசாமி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் காய்ச்சல் இருக்குயா. அப்படியா? சரி, இந்த பொடியை தேன்ல கலந்து 3 வேளைக்கு கொடு, சரியா போயிடும். சாமி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் இந்த குப்பத்துக்கு வந்து செய்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். முனுசாமி, என்னைக்கு இவங்க இந்த குப்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே நம்ம பிடிச்சிருந்த நோய் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருந்த ஜாதி சண்டை, மத சண்டை, இதுகளெல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு தாய் வயத்துல பிறந்த பிள்ளைகள் மாதிரி வாழ்ந்துட்டு வர்றோமே, இந்த பெருமை அண்ணன் இஸ்மாயில தானே சேரும். அப்படி சொல்லாதே சுப்பு சாஸ்திரி. நீ பிராமண குலத்திலே உதித்தவனாயிருந்தும் முன்பின் தெரியாம குழந்தையோடு இந்த குப்பத்திலே காலடி எடுத்து வச்ச என்னை உடன் பிறந்த சகோதரனா பாவிச்சு நீ நடத்துக்கிட்டு வந்த இந்த பாரதி வைத்தியசாலையையும் என்கிட்ட ஒப்படைச்ச ஒரு நல்ல மனசுக்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா. ஒரு இந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பியா வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டிருக்கிறீங்களே, அது சாதாரணமா சாமி? சாமி, எனக்கு ஒரே வயித்த வரீங்க. 3 நாளா அடி வயித்தை இழுத்து பிடிச்சிட்டு வலிக்குதுங்க. அம்மா, என்ன தம்பி சாப்பிட்ட? சாப்பாடா? ஏதுங்க சாமி சாப்பாடு? சாப்பாட்டை பார்த்தே 3 நாள் ஆகுதுங்களே. சரி, இந்தாப்பா. மருந்து கேட்டேன், பணத்தை கொடுக்குறீங்களே. ஆமா, இதுதான் உனக்கு மருந்து. இத கொண்டு போய் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு. நோய் பறந்து போகும். ஐயா, நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் வர்றேங்க. ஏன்பா, பணம் கூட வியாதியை போக்குமா? ஆமான் ரஹீம், பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு, வியாதி வர்றதும் உண்டு. நல்லா சொன்னீங்க அண்ணா. ரஹீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கிறான். ரஹீம், நீயும் அப்பா மாதிரி நடந்துக்குவியா? நடந்துக்கிறேன் சித்தப்பா. அப்படி